இல்ல சைவம்னா வைணவம்னா வாய் துடுக்காக பேசிய பழகி வம்பை வாங்கி கட்டிக்கொள்ளும் பொன்முடி சைவம் வைணவ சமயங்கள் குறித்து கொச்சையாக பேசி அதிகாரமிக்க துணை பொதுச் செயலாளர் கட்சி பதவியை பறிகொடுத்து தவியாய் தவிக்கும் பரிதாபமான நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். சென்னையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொன்முடி திராவிட இயக்க வரலாறு குறித்து ஸ்லாகித்து பேசினார். அந்த காலகட்டத்தில் பட்டிமன்றங்கள் மூலம் எப்படியெல்லாம் திராவிட இயக்க கொள்கைகளை கொண்டு சேர்த்தோம் என பேசிக் கொண்டிருந்த பொன்முடி திடீரென இந்து மதத்தின் சைவம் வைணவம் சமயங்களை குறிப்பிட்டு பேசத் தொடங்கினார். சைவம் வைணவ சமய குறியீடுகளான பட்டை நாமத்தை ஆபாச செய்கையுடன் ஒப்பிட்டு பொன்முடி பேசியது சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. பொது மேடையில் அமைச்சர் பதவியில் இருக்கும் ஒருவர் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கொச்சையாக வக்கிரமாக பேசியது ஒரு பக்கம் இருக்க, சைவம் வைணவ சமய குறியீடுகளை மிக மிக மோசமாக அடையாளப்படுத்திய விதமும் ஒட்டுமொத்த இந்து மதத்தினரை கொந்தளிக்க வைத்தது. மேடைக்கு கீழே பெண்கள் அமர்ந்திருப்பது நன்றாக தெரிந்தும் கூட மேடை நாகரிகம் என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி விலை மாதுக்களை குறிப்பிட்டு இழிவாக பேசிய பொன்முடியின் உடல் மொழியும் ஆத்திரமூட்டும் வகையில்தான் இருந்தது. பொன்முடியின் பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வந்த சமயத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சொந்த கட்சியில் இருந்து கனிமொழியே தைரியமாக கண்டனம் தெரிவித்து அதிரடி காட்டினார். எந்த காரணத்திற்காக பேசியிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது என கனிமொழி பதிவிட்ட நிலையில் அடுத்த சில மணி நேரத்திலேயே பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடியை விடுவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த பதவிக்கு திருச்சி சிவாவை நியமித்துள்ளார். ஏற்கனவே கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த திருச்சி சிவா தற்போது துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே இந்து மதத்திற்கு எதிரான கட்சி திமுக என பாஜக கூறி வரும் நிலையில் அந்த விமர்சனத்தை மறைக்க திமுக பல வழிகளில் தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. கோவில்கள் புனரமைப்பு, கும்பாபிஷேகம் நடத்துவது, ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்பது, முருகன் மாநாடு நடத்தியது போன்றவற்றை செய்து வரும் நிலையில் இந்து மத குறியீடுகளை ஆபாசமாக குறிப்பிட்டு வெறுப்பை கொட்டும் வகையில் பேசிய பொன்முடியின் பேச்சு திமுக தலைமையை கோபப்படுத்திய நிலையில்தான் அவரது கட்சி பதவியை பறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக திமுகவில் யாராவது நீக்கம் நியமனம் என்றால் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெயரில்தான் அறிக்கை வெளியாகும் என்ற நிலையில் பொன்முடியின் பதவி பறிப்புக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடமிருந்தே நேரடியாக அறிக்கை வெளியாகி உள்ளது. பொன்முடிக்கு எதிரான கண்டன குரல் வலுத்து வந்த நிலையில்தான் திமுக தலைவர் என்ற முறையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே பதவியை பறித்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே உயர்கல்வித்துறையில் இருந்த அமைச்சர் பொன்முடி பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லாத வனத்துறைக்கு மாற்றப்பட்டார். தற்போது திமுகவின் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியிலிருந்து பொன்முடியை நீக்கியிருப்பது திமுகவில் இருக்கும் சில ஆபாச பேச்சாளர்களுக்கு எச்சரிக்கை மணியாக மாறி இருக்கிறது.